சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம கேரட்டை துருவவோ மிக்சியில் அரைக்கவோ வேண்டாம், கட் பண்ணியே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கேரட் அல்வா எப்போவுமே துருவி தான் பண்ணுவோம். துருவும் போது நமக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், துருவுறதுக்கே டைம் நிறைய ஆகும். அதனால் நான் சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். 5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த நெய்யிலேயே நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கேரட்டை வேக வைக்கும் போதே ஏலக்காவை நெய்யில் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துடலாம். கேரட் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நெய் கூடையே இந்த கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் எப்போவுமே நம்ம வீட்டில் கேரட் அல்வா பண்ணும்போது இந்த மாதிரி நெய்யில் கேரட்டை வறுத்தெடுக்க மாட்டோம். கல்யாண வீட்டில் அப்புறம் ஹோட்டலெல்லாம் கேரட் அல்வா இந்த மாதிரி நெய்யில் வறுத்து தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கும் கிடைக்கும். நான் ரெட் கலர் கேரட் எடுத்துருக்கிறேன். நம்ம ரெட் கலர் கேரட்டில் அல்வா பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலரோ எதுவுமே கேசரி பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் கேரட் தான் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் கேரட் அல்வா பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா நான் கலந்து கொடுத்தேன். பாருங்கள், நம்ம கேரட்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ரெட் கலரில் நம்ம கேரட் போட்டோம், இப்போ கொஞ்சம் ஆரஞ்சு கலருக்கு ஆகிருக்கு. கேரட்டில் உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பால் தண்ணி எதுவுமே நம்ம கேரட் கூட சேர்க்கல, நெய் மட்டும் தான் சேர்த்து நம்ம குக்கரை மூடி விசில் விடுறோம். 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நாம் கேரட்டை வேக வைக்கும்போது தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், அடியில் எதுவுமே பிடிக்கல. நல்லா கேரட் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கனாலே கேரட் நல்லா மசிஞ்சிரும். நம்ம துருவணும்னா துருவுறதுக்கே டைம் நிறைய ஆகும். அதை விட இந்த மாதிரி நம்ம மசிச்சு விடும்போது ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஒரு பீஸ் கூட முழு பீஸ் இல்லை, நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழகாக மசிச்சாச்சு. ரொம்ப டைம்லாம் ஆகலை, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஈஸியாக மசிச்சு எடுத்துட்டேன். கேரட் நெய்யிலேயே நல்லா வெந்து அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் அல்வா டேஸ்ட் வர்றதுக்காக 200 ml அளவுக்கு நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கேரட் பால் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்தளவுக்கு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா தான் பால் ஸ்மெல் அல்வாவில் கொஞ்சம் கூட வராது. இந்தளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கிலோ கேரட் எடுத்துக்கிட்டோம், நான் 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ அல்வா கிண்டும் போது நெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஃபஸ்ட்டே நம்ம நெய்யிலேயே கேரட்டை வேக வச்சது தான். அந்த நெய்யிலேயே நம்ம அல்வா கிண்டியாச்சு. பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நம்ம நான்ஸ்டிக் கடாயெல்லாம் யூஸ் பண்ணல, குக்கர்லேயே தான் பண்ணுறோம். ஆனாலும் அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நம்ம அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ முந்திரியை தாளித்து இதில் ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம்.
நெய் உருகுனதும் 10 போல் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. நம்ம இதை அல்வாவில் சேர்த்துடலாம். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரியை அந்த நெய்யோடையே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நல்ல முந்திரியை அல்வா கூட கலந்து விட்டுறலாம். ஒருவேளை நீங்கள் அப்போ ஏலக்காய் சேர்க்கலன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 3 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கேரட் அல்வா வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன். சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் ஆனில் இருந்தால் லெமனில் உள்ள அந்த கசப்பு டேஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்த்து கேரட் அல்வா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லலாம் அன்ஸ்வீட்டட் கோவா சேர்ப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து இதில் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல. நம்ம வந்து ரெட் கலர் கேரட்டில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இந்த அளவுக்கு டார்க்காக நம்ம அல்வா கிடச்சிருக்கு. மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவை நான் வந்து பொடியாக கட் பண்ணி தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான கேரட் அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.